ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா உளுந்து வடை. யாருக்கு தாங்க பிடிக்காது உளுந்து வடை? சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் பிடிச்சது தான் இந்த உளுந்து வடை. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் மொட்டு உளுந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சுக்கணும். அதை நல்லா அலசிட்டு மிக்சர் ஜார் ஆர் கிரைண்டர் உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி போகிறீங்களோ அதை பொறுத்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணுங்க. அரைக்கிறதுக்கு வந்து தண்ணி தெளித்து அரைக்க வேண்டாம், ஐஸ் கியூப்ஸ் போட்டு அரைங்க. அப்போ தான் வந்து மாவு வந்து உங்களுக்கு நல்ல உளுந்து வடைக்கான பதம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். மாவு வந்து பாருங்களேன், அது என்ன மாதிரி பதத்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி நீங்கள் ஷேக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாதிரி ஷேக் ஆகும். அது உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியலைன்னா ஒரு டம்ளர் தண்ணியில் நீங்கள் அரைச்சி வச்சுருக்க மாவு போட்டிங்கன்னா அந்த மாவு உள்ளே போகாமல் இருக்கணும். அதுதான் வந்து உளுந்து வடைக்கான கரெக்டான பதம். இப்போ பதம் கரெக்டாக இருக்குது. வாங்க என்னென்ன பொருட்கள்லாம் ஆட் பண்ணுறோன்னு பார்க்கலாம். இப்போ தேவையான பொருட்கள் வந்துட்டு பெரிய வெங்காயம், கருகாப்பில், கொத்தமல்லி, இஞ்சி, சீரகம், மிளகு, பச்சை மிளகாய், இது எல்லாத்தையுமே நான் வந்து பொடி பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேங்க. பெரிய வெங்காயம் வந்து நான் எடுத்துருக்கிற குவான்டிட்டிக்கு வந்து நல்ல பெரிய சைஸில் வந்து 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். வெங்காயம் வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், அளவெல்லாம் கிடையாது. உங்களுக்கு நிறைய பிடிக்குன்னா நீங்கள் நிறைய ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கொஞ்சமாக போதுன்னா நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா வந்து நான் கொஞ்சமாக தாங்க ஆட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றனால வந்து கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இஞ்சி வந்து அந்த ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும், அதனால வந்து நம்ம இஞ்சி ஆட் பண்ணியிருக்கிறோங்க. சீரகம், மிளகு வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் வந்து 2-3 வந்து தட்டி தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். மிளகு முழுசாக போட்டால் குழந்தைங்க அப்படியே எடுத்து கையில் கொடுத்துருவாங்க. அதனால் வந்து இப்படி 2-3 பொடிச்சு போட்டோம்னா அவங்களால வந்து அதை எடுக்க முடியாது. சாப்பிட வைக்கணுங்கிறக்காக நான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறேன். நீங்கள் முழுசாகவும் போட்டுக்கலாம். கடைசியாக வந்து நம்ம தேவையான அளவு உப்பு, மல்லித்தலை 2ம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மாவு வந்து அடித்து கொடுத்து கலக்கணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட்டு விட்டுடலாம். இப்போ வந்து மாவு வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, இப்போ நீங்கள் அந்த ஹோல்ஸ் போட்ட உடனே அது வந்து மறுபடியும் வந்து வரல, அந்த கெட்டியான பதத்தில் தான் இருக்குது. ஒரு பேனில் ஆயில் ஊற்றி நல்லா ஆயில் வந்து ஹீட் ஆகிடணுங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மாவை கையில் எடுத்து இப்படி ஒரு சின்ன ஹோல்ஸ் ஒரு விரல் வச்சு இப்படி நகர்த்தி விட்டுட்டு உள்ளே போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து உளுந்து வடை வந்து நல்லா அந்த ஓட்டையோடு வந்து சூப்பராக ரெடி ஆயிருங்க. நிறைய பேர்த்துக்கு இந்த ஓட்டையோடு உளுந்து வடை வர்றது தான் ரொம்ப சிரமமான வேலையாக இருக்கும். அதுக்கு வந்து மாவு கரெக்டாக நம்ம வந்து ஐஸ் கியூப்ஸ் போட்டு ஆட்டினோம்னாலே சரியாக இருக்குங்க. பார்த்தீங்களா எப்படி சூப்பராக வந்திருக்குதுன்னு. அப்புறம் ஒருத்தவங்களுக்கு வந்து இந்தளவுக்கு இருந்தாலே வந்து ரொம்ப பிடிக்கும். ஒருத்தவங்க வந்து இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி டார்க்காக வந்து நான் வந்து 4 பேட்ச் போட்டு எடுத்தேங்க. 1 கப் மாவுக்கு வந்து எனக்கு வந்து 15 வடை கிடச்சிது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட உளுந்து வடை ஓட்டையோடு வந்ததா ஓட்டை இல்லாமல் வந்ததான்னு கமெண்ட்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. பாய்.